Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சம் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். எதற்கு பேதுருவிடத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோலை தர்றாரு? அவர் சொல்கிறாரு, உனக்கு வெளிப்பாடு வந்துருச்சு, இப்பொழுது இந்த திறவுகோலை நீ உபயோகப்படுத்த உனக்கு முடியும். வெளிப்பாடு உள்ள ஆள் தான் இந்த திறவுகோலை பயன்படுத்த முடியும். வெளிப்பாடு மட்டுமல்ல, அந்த வெளிப்பாடை அவன் வாயை திறந்து அறிக்கை செய்கிறான். அவனுக்கு வெளிப்பாடு உள்ள கிடைச்சது மட்டுமல்ல, வாயை திறந்து என்ன சொல்லுகிறான்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே தான் சொன்னார், நீ பாக்கியவான், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்ளாது. பேதுருவே, இப்படியே இருந்தினா, நீ வெளிப்பாடை பெற்று அந்த வெளிப்பாட்டை வாயினால் பேச ஆரம்பித்தினா, இப்படி தான் நான் சபையை கட்டுறேன், பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்ள முடியாது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தர்றேன், நீ கட்டினா கட்டப்படும், நீ கட்டவிழ்த்தால் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கர்த்தர் பேதுருக்கு தர்றாரு. பேதுருக்கு மட்டுமில்லை, வேற யாருக்கு தர்றாரு? வெளிப்பாடு உள்ளவர்கள் எல்லாரும் இந்த திறவுகோலை பெற்றவர்கள். பரலோக ராஜ்யத்தின் கதவுகளை திறந்து அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் நாம் பெற்று அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய திறவுகோல்கள் யாருடைய கையில் இருக்குது? இப்போ அதன் அதிகாரம் யார் கையில் இருக்குது? விசுவாசிகள் கையில் இருக்குது. அது எந்த விசுவாசிகிட்ட இருக்குது? வெளிப்பாட்டை பெற்ற விசுவாசிக்கிட்ட இருக்குது. எந்த வெளிப்பாட்டை? கிறிஸ்து யார், எனக்காக என்ன வைச்சிருக்கிறார், என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த வெளிப்பாட்டை பெற்ற விசுவாசி. அப்போ பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுத்துட்டாரு. நான் சொன்னேன் இல்லையா, திறவுகோல் என்பது அதிகாரி இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரம் உள்ளவனிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் அந்த திறவுகோலை நமக்கு கொடுத்திருக்கிறது. அவர் சொல்கிறாரு, நீ கட்டுகிறது கட்டப்பட்டிருக்கும், கட்டவிழ்க்கிறது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்போ பாருங்கள், சாத்தானுக்கு தெரியும் இது. எப்போ வேணால் நம்ம போய் திறந்து எதையும் எடுத்துக்கொள்ளலாம், கட்டலாம், கட்டவிழ்க்கலாம், என்ன வேணால் நம்ம செய்யலாங்கிறது பிசாசுக்கு க்ளீனாக தெரிஞ்சு வச்சுருக்கிறான். அவனுக்கு சில காரியங்கள் வழங்கி இருக்குது பாருங்கள். இது ஏதோ இவன் பெரிய வெற்றிகரமாக வாழக்கூடியவன், இவனுக்கு சில உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு தெரியுது. அவனுக்கு விவரமாக ஒன்றும் தெரியல, ஆனால் சில காரியங்களை புரிந்து வைத்திருக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான், அவன் சில தடைகளை ஏற்படுத்துகிறான். நாம் போய் அதை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, நாம் அதை பெற்று அனுபவிக்காதபடிக்கு நமக்கு இடையூறுகள் சிலதை ஏற்படுத்துகிறான். அதுதான் பாதாளத்தின் வாசல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு ஏற்படுத்துகிற இடையூறுகள். அந்த இடையூறுகள்லாம் நம்மை எதிர்த்து நிற்கிற இடையூறுகள், பிசாசு ஏற்படுத்துகிற இடையூறுகள், தடை கற்கள், இவைகள்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நம்மை தடுத்து நிறுத்த முடியாது என்று இயேசு சொல்லுகிறார். அதனால சொல்கிறார், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பிசாசு அநேக தடை கற்களை போடுறான், நம்ம முன்னேற்றத்தின் வழியில் கொண்டு போடுறான். நம்ம முன்னேறி செல்லாதபடிக்கு, வெற்றி எடுக்காதபடிக்கு கொண்டு தடை கற்களை போட்டு விடுகிறான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, அது சபையை மேற்கொள்வது இல்லை. வெளிப்பாடு உள்ள மனுஷனை அவைகள் மேற்கொள்ளவே முடியாது. வெளிப்பாடு உள்ள மனுஷனை அது மேற்கொள்ளவே முடியாது. பாருங்க, இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அநேகருக்கு இன்றைக்கு ஏன் பிசாசு ஒரு தடையை கொண்டு போடும்போது அப்படியே அவர்கள் சோர்ந்து போய் அங்கேயே உட்கார்ந்துடுறாங்க, முன்னேறி போக முடியலன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடு இல்லை, ஒரு ஆழமான அறிவு வெளிப்பாடு இல்லாதனால அவர்கள் போய் அதை எடுத்துக்கொள்ள முடியல, கட்ட முடியல, அவிழ்க்க முடியல. ஏன்னு சொன்னால், இது தங்களுக்கு சொந்தம் என்கிற ஒரு உணர்வு அவர்களிடத்திலே இல்லாமல் இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், அநேக நேரத்தில் பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்வோம். பொருளாதாரத்தில் பிசாசு நிறைய வேலை செய்கிறான். நிறைய பேர் நினைக்கிறாங்க பிசாசு தான் ஜனங்களை பணக்காரனாக்குறான்னு. நான் சொல்லியிருக்கேன், பிசாசு ஜனங்களை பணக்காரனாக்க முடியாது. ஏன்னா அவனே ஒரு ஓட்டாண்டி இல்லையா. கர்த்தர் தான் ஜனங்களை ஐஸ்வர்யவான்களாக ஆக்குகிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நம் நிமித்தமாக அவர் தரித்திரர் ஆனாரே. நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் நம் நிமித்தமாக தரித்திரர் ஆனாரேலாம் வேத வசனம் சொல்லுது பாருங்க. அப்போ ப்ராஸ்பரிட்டி தான் கடவுள் நமக்காக வச்சிருக்கிறார்.
ஒருவேளை இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கு குறைவில் இருக்கலாம், இன்றைக்கு தாழ்ச்சியில் இருக்கலாம். இப்படியே இருக்கணும்னு கர்த்தர் விரும்பலை. என்ன விரும்புகிறார் கர்த்தர்? நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். எதையெல்லாம் கட்டுகிறீர்களோ அது கட்டப்பட்டிருக்கும், எதெல்லாம் கட்டவிழ்க்கிறீர்களோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆகவே தரித்திரத்தை கட்டி, குறைவை கட்டி, இல்லாமையை கட்டி, பொருளாதார நெருக்கடியை கட்டி, கடன் பிரச்சனைகளை கட்டி, எதை கட்டவிழ்க்கணும்? தேவ ஆசீர்வாதத்தை, தேவன் வாயினால் சொன்ன அத்தனை பொருளாதார ஆசீர்வாதங்களையும் கட்டவிழ்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைவை கட்டவிழ்க்க வேண்டும், குறைவில்லாத ஒரு நிலையை கட்டவிழ்க்க வேண்டும். பொங்கி வழிகிற ஆசீர்வாதத்தை நாம் கட்டவிழ்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் கட்ட முடியும், கட்டவிழ்க்க முடியும். அது அதிகாரம் எனக்கு இருக்குது. நான் செழிப்பாய் வாழ்வதற்குரிய அதிகாரம் யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்னுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா பாருங்கள், நிறைய பேருக்கு புரியல. நிறைய கிறிஸ்தவங்க ஊழியக்காரர்கள் எல்லாருமே சரி சொல்கிறேன், நான் எல்லாரையும் மற்றவர்களை திட்டிகிட்டு இருக்கிறோம், நம்ம மற்றவர்களை குறை சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவரால் தான் கெட்டுச்சுங்க, இவரால் தான் இது குட்டிச்சவராச்சு, அந்த ஆள் தான் இதை கெடுத்து விட்டாராக்கும். யாரும் கெடுக்கல, யாரும் இது பண்ணல. கெடுக்கிறதானே நீங்கள் ஒரு ஆள் தான் கெடுக்க முடியும். அதை நான் சொல்லுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் அது மேற்கொள்ளாதுன்னு சொன்னால் இந்த ஆளுகள்லாம் கொண்டாந்து போடுற இடையூறுகள்லாம் பாதாளத்தின் வாசல்கள். எனக்கு வெளிப்பாடு இருக்குமானால், இந்த கல்லின் மேல் என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்குமானால், வெளிப்பாடு என்கிற அந்த கல்லின் மேல் என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்குமானால், அது என்னுடைய வாழ்க்கையில் அஸ்திபாரமாக இருக்குமானால், கிறிஸ்து எனக்காக எவற்றை வைத்திருக்கிறார், எதையெல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கிறார், எது எனக்கு சொந்தம் என்கிற வெளிப்பாடு என்னுடைய அஸ்திபாரமாக இருக்குமானால், அதில் என் வாழ்க்கை நிற்குமானால், இவர்கள் ஏற்படுத்துகிற இந்த தடை கற்கள் ஒன்றுமே கிடையாது. அவைகள் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. என்ன மேற்கொள்ளாது? உங்களை அது மேற்கொள்ளாது. எப்பேற்பட்ட வாழ்க்கை பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளவே கொள்ளாது. இருக்கீங்களா? 1000 பேர் வந்தாலும் அது மேற்கொள்ள முடியாது. வேதத்தில் எத்தனை இதெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெறும் 300 பேர் சேர்ந்து ஆயிரக்கணக்கான பேர் அடித்து விரட்டுறாங்க. அடித்து கூட விரட்டல, ஒரு ஜோர்டனிலே எல்லாம் ஓடிடுறான் அவன் பாட்டுக்கு பயந்து. விரட்டப்படுகிறார்கள் அவர்கள். ஒன்றுமே கத்தி எடுக்கலை, வாழை எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலை, ஓடுறாங்க. வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்கு வருமானால், அவன் பாருங்கள், கிதியோனுங்கிற மனுஷனை கடவுள் உபயோகப்படுத்தினார். அவன் வீட்டுக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு தானியத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் இப்போ விரோதிகள் தானியத்தில் பிடிங்கிட்டு போயிடுறாங்க இவங்கள்ட்ட அதனால் விரோதிக்கு பயந்துட்டு பயந்தாங்குழி பாருங்கள் உட்காந்துட்டு இருக்கான். கர்த்தர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியேங்கிறாரு. இவனை கூப்பிடும்போதே மண்டையில் ஏறட்டோன்னு. பராக்கிரமசாலி என்னன்னா, அவன் திரும்பி பார்க்குறான், என்ன யாரையோ கூப்பிட்றாரு போல இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்றாரு போல இருக்குது. அந்த ஆள் கொஞ்சம் தைரியமான ஆள். சரி, ஒன்றை தான்ப்பா கூப்பிட்டேன், பராக்கிரமசாலியே. ஏன்னா உன்னை நான் அப்படி ஆக்க விரும்புகிறேன். கர்த்தரிடத்தில் நீங்கள் வரும்போது கர்த்தர் நம்ம அப்படி ஆக்குகிறார் பாருங்கள். இதெல்லாம் அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். நீங்கள் ஒரு சாதாரண பயந்த ஆளாக இருக்கலாம் இன்றைக்கி, ஆனால் கர்த்தர்கிட்ட வரும்போது உங்கள் பயத்தை நீக்கி, இந்த வெளிப்பாடுங்கிறது பயத்தை நீக்குகிறது, போக்குகிறது. பேதுருவை பாருங்கள், அன்றைக்கி வெளிப்பாடை பெற்றார் இல்லையா? கொஞ்ச நேரத்தில் ஆள் தடுமாறுறாரு. ஏன்னா இந்த வெளிப்பாடுங்கிறது கண்ணில் காணாதது. இந்த கண்ணில் காண்றதுக்கும் காணாததுக்கும் பெரிய போராட்டம் எப்பவும் பாருங்கள். அதில் தான் இப்போ பிரச்சனை. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு இவங்கள்ட்ட. இந்த வெளிப்பாட்டை பிரசவம் பண்ணிகிட்டு இருக்காரு. எந்த வெளிப்பாட்டை? நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், எப்படி உங்களுக்காக மறிக்க போகிறேன், உயிரோடு எழுப்ப போகிறேன், தேவன் இதெல்லாம் தீர்மானித்து வச்சுருக்கிறாருன்னு சொல்லி மூலமாக சொல்கிறாரு பாருங்க. பெரிய வெளிப்பாட்டை சொல்லிகிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் வெளிப்பாடே பெற்று பாக்கியவான்னு பேர் வாங்கினான். திடீர்னு அதெல்லாம் மறந்துட்டு அந்த மோடுக்கு போயிட்டான். அவன் எதுக்கு? ஐம்புலன்களுக்கு போயிட்டான். அவர் நான் சிலுவையில் சாக போகிறேன்னு அவன் சொல்கிறான், ஆண்டவரே ஐயோ உமக்கு அது வேண்டாம்னு சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, அப்பாலே போ சாத்தானே. இவன்ல சாத்தான், இவனுக்கு பின்னால் ஒரு சாத்தான் இருந்துக்கிட்டு இந்த சாத்தான் இந்த பார்க்குற காரியங்களெல்லாம் உபயோகப்படுத்துகிறான் பாருங்கள். சாத்தான் எப்படி வேலை செய்கிறான்? ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண, ஏற்கனவே இருக்குது தரித்திரம், ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே இதெல்லாம் இருக்குது, இதையே பார்க்க வைக்கிறான். இதுக்கு அப்பால் நீங்கள் பார்க்காதபடிக்கு அவன் செய்து விடுகிறான். அதனால தான் சொல்கிறேன் பாருங்கள், வெறும் இந்த ஐம்புலன்களில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களா, கண்ணில் பார்க்கறது, கேட்கறது, ருசிக்கிறது, தொடுறது, இதை வச்சே வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகவே முடியாது. ஏனென்று சொன்னால் கண்ணு கொஞ்சம் தூரம் தான் பார்க்க முடியும். இங்கேருந்து அந்த மொன வரைக்கும் கூட பார்க்க முடியல. சில நேரத்தில் அது ஒரு டிஸ்டன்ஸுக்கு தான் பார்க்க முடியும். ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்டு என்ன சொன்னார்? கண்களை உயர்த்தி பார், நோக்கி பார், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லா பக்கம் நோக்கி பார், உன் கண் பார்க்கிற இடமெல்லாம் உனக்கு தருவேன்.
இவன் கண்ணு பார்க்குற இந்த கண்ணு பார்க்குற இடம்னா அவனுக்கு வெறும் ஒரு பரலாங்க தான் கிடச்சிருக்கும். அவ்வளோதான் கண்ணு பார்க்கும். எத்தனை மைலுக்கு பார்த்துட முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனால் பெரிய ஒரு மலையில் ஏறி பார்த்தா கூட சில மைல்கள் தான் தெரியும். ஆனால் என்ன சொல்கிறாரு? கண் பார்க்கிற இடமெல்லாம் தருவேன்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? உலகத்தை சுதந்திரிக்கிறவர்களாக்குவேன் உங்களைன்றாரு. முழு உலகத்தையும் உனக்கு தரேன். அப்போ முழு உலகத்தை எப்படி பார்க்குறதுங்க? முழு உலகத்தை நான் இந்த கண்ணால் பார்க்க முடியாது. எனக்கு அவர் முழு உலகத்தையும் சுதந்திரிக்கிறவனா என்ன வைத்திருக்கிறார் என்பதை என்னுடைய வேற ஒரு கண்ணால் தான் நான் பார்க்க முடியும். ஆவிக்குரிய கண்களால் தான் நான் பார்க்க முடியும். ஆனால் பிசாசானவன் நம்ம அந்த ஆவிக்குரிய கண்களால் பார்த்துறாதபடிக்கு எப்போ இந்த கண்ணிலேயே பார்க்க முடியாது வைத்து கொண்டிருக்கிறான். ஏன்னு சொன்னால் அவனுக்கு தெரியும் இந்த கண்ணிலேயே வச்சுருந்தா லிமிட்டாகவே வச்சுருக்கலாம், என்ன இதை தாண்டி போக மாட்டான்னு தெரியும். ஆனால் கர்த்தர் எப்பவுமே என்ன பண்ணுறாரு? அவர் வந்த உடனே அது ஆரம்பிச்சிடுறாரு. விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கு. ஒருத்தன் விசுவாசத்துக்குள்ளே வந்த உடனே காணப்படாத பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறான். கர்த்தர் எனக்கு அதை செய்வார் இதை செய்வார். நான் பேச்சை வேறு மாதிரி, அவன் கண்ணெல்லாம் வேறு ஒன்றில் இருக்குது. அவன் வேற என்னத்தையோ பார்த்து கொண்டிருக்கிறான், வேற என்னத்தையோ புரிந்து கொண்டு வைத்திருக்கிறான். வேற ஏதோ அவனுடைய மனதில் இறங்கி விட்டது, வேற ஏதோ அவனுடைய உள்ளத்தில் போய்விட்டது. இருக்கீங்களா? அதுதான் விசுவாச ஜீவியம். அப்போ பாருங்க, கர்த்தர் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. சொல்கிறாரு, திறவுகோலில் உனக்கு தர்றேன், எப்போ வேணால் நீ திறக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். லாக்கர் கீ உனக்கு கொடுத்த மாதிரி கொடுத்து, எதை கட்டியோ அது கட்டப்பட்டிருக்கோ, எதை கட்ட விழுக்கிறியோ அது கட்ட விழுக்கப்பட்டிருக்கும்ன்றாரு. இதை போய் நம்ம எடுக்காதபடிக்கு, பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பல தடைகளை, தடை கற்களை பிசாசானன் கொண்டு வந்து போடுறான். ஆனால் அதெல்லாம் பாதாளத்தின் வாசலெல்லாம் நம்ம மேற்கொள்ளவே முடியாதுன்றார். அப்போ பாருங்கள், இப்போ பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை பொருளாதார தடைகள், தடை கற்களை பிசாசானவன் ஏற்படுத்துகிறான் பாருங்கள். அவன் என்ன பண்ணுறான்? நமக்கு இருக்கிறதையே பார்த்துட்டு இருக்க வைக்கிறான். நம்மள்கிட்ட இல்லை இல்லை இல்லைங்கிறதையே பார்த்து கொண்டு இருக்க வைக்கிறான். இல்லை இல்லைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு இருக்கவே இருக்காது. கையில் இருக்க காசை எண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு இருக்கவே இருக்காது. நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அது என்னன்னு சொன்னால், என் தேவன் என்னுடைய குறைகளெல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக, என்னுடைய தேவை எப்படி சந்திக்கப்படும்? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படும். அப்போ நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். தேவையின் நேரத்தில் கூட தேவையே பார்த்துட்டு இல்லாமல் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தையே பார்த்து கொண்டிருக்க நான் கற்றுக்கொண்டேன். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தையே பார்த்து கொண்டிருந்தால் அது எனக்கு நிஜமாகி விடுகிறது. அதுதான் எனக்கு ரியலாக தெரியுது. அதுதான் எனக்கு சொந்தம், அது என்னுடையது, நிறைவு என்னுடையது, குறைவு என்னுடையது அல்ல என்கிற ஒரு நிச்சயம் என்னுடைய உள்ளத்திலே உண்டாகி விடுகிறது. பாருங்கள், அந்த வெளிப்பாடு என்னுடைய உள்ளத்திலே வேரூன்றி விட்டால் எந்த பிசாசும் நான் அந்த நிறைவை அடைவதை தடுக்கவே முடியாது. இது உள்ளத்தில் போய் பிடிச்சிருச்சுன்னு வைங்க, அப்புறம் நான் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருவேன். நிறைவை பேச நிறைய பேர் ஏன் அந்த நிறைவை பேசுறது இல்லைன்னு பாருங்கள். நிறைவையே பேசுறது இல்லை. நான் சில நேரத்தில் ஊழியக்காரன்கிட்டே சொல்லியிருக்கேன், ஒரு நாளாவது வாயை திறந்து நிறைவை பேசுனீங்களா? அது இல்லை பிரதர், இது இல்லை பிரதர், அந்த பிரச்சனை பிரதர், இந்த பிரச்சனை பிரதர், அதுதான் பிரச்சனை பிரதர், வாடகை தான் பிரச்சனை பிரதர், இதுதான் பிரச்சனை பிரதர், பைக் இல்லை பிரதர், கார் இல்லை பிரதர், பெட்ரோலுக்கு காசு இல்லை பிரதர். நான் சொன்னேன், என்றைக்கு தான் இருக்குதுன்னு சொல்ல போகிறீங்க பிரதர்? ஒரு நாளாவது இருக்குதுன்னு சொல்லவே இல்லையா நீங்கள்? என்றைக்குமே கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற மாதிரி எதுவும் கொடுத்ததே இல்லையா? இது வரைக்கும் இல்லை பிரதர், இனிமேல் தான் ஏதாவது வரணும் பிரதர். இது வரைக்கும் அடியேன்னு ரொம்ப படாத பாடுபட்டு தான் செஞ்சுக்கிட்டு வரேன். நான் சொல்கிறது, இதே பேசிகிட்டு இருங்க, அப்புறம் இதே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். 40 வருஷம் போனாலும் இதே தான் இருக்கும். வாயை திறந்து முதல்ல நிறைவே பேச ஆரம்பி. ஆனால் அது சொன்னால் விளங்காது பாருங்கள். நான் பார்த்துட்டேன், எத்தனையோ பேருக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சில நேரத்தில் அவங்களுக்கு போட்டு உழுக்கிற மாதிரி சொல்லி விட்டுறது. ஒன்றும் இல்லை பிரதர், எங்கள் ஊரில் ஒன்றும் கிடையாது பிரதர், யாருக்கிட்டையும் ஒன்றும் கிடையாது பிரதர், எங்கள் சபையில் வர்றவங்கெல்லாம் ஏழை பிரதர். நான் சொல்கிறது உங்களுடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. ஐயா சாபம் விட்றீங்களாம் பாரு. சாபம் இல்லைங்க, நீங்களே விட்டுட்டு இருக்கிறீங்க சாபம் டெய்லி. அப்புறம் நான் என்ன விடுறது சாபம்? நான் வேறு இதில் சாபம் விடணுமா? சாபம்லாம் விடுற பழக்கம் கிடையாது. உங்களுக்காவது அறிவு வருமானதை பேசி பார்க்குறேன் நான். அப்போ பாருங்கள், வெளிப்பாடு வந்துட்டா பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள முடியாது. தரித்திரம் ஒரு மனுஷனை மேற்கொள்ள முடியாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு மனுஷனை மேற்கொள்ள முடியாது. வெளிப்பாடு உள்ள ஆழமாக வேரூன்றிட்டா
அந்த மனுஷன் அந்த வெளிப்பாட்டின் அஸ்திபாரத்தில் இருக்கிறான். அந்த அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, யாரும் அதை அசைக்கவே முடியாது. ஏனென்றால் அவனுடைய இருதயத்தில் அது வேரூன்றி விட்டது. அவன் வாயில பேசிக் கொண்டிருக்கிறான். அது கூடிய சீக்கிரம் நிறைவேறி விட்டுரும், அது நிஜமாகிவிடும். வாழ்க்கையில் அது நிஜமாகிவிடும். அவன் ப்ராஸ்பரிட்டி நோக்கி போய்கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இல்லை நாளைக்கு செழிப்பு நிச்சயமாக இருக்கும். அது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கிறான், இவன் இருக்குதுன்னு விசுவாசிக்கிறான், அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். இருக்கீங்களா? பாருங்க, இயேசு சிலுவையில் நமக்காக மரித்த போது நமக்கு உண்டான இந்த உலகத்திலே உண்டான எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலை அவர் சம்பாதித்து வைத்து விட்டார். நமக்கு பதில் இல்லைங்கிற பிரச்சனையே கிடையாது. உங்கள் வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குரிய அத்தனை வாக்கு தத்தங்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லை, இதுக்குள்ளே நடத்தும்படியாக தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதிலெல்லாம் கொண்டு போய் விடுறதுக்காக, என்னெல்லாம் உங்களுக்கு இருக்குதோ அதில் கொண்டு போய் உங்களை விடுறதுக்காக தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ பாருங்கள், கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஊர்பட்ட பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளமு, புருஷன் மனைவி ப்ராப்ளமு, பிள்ளைகள் ப்ராப்ளமு, அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், எல்லாம் ப்ராப்ளத்தையே பேசுகிற ஆட்களாக இருக்கிறாங்க. வெளிப்பாட்டு நாட்களை பார்த்தீர்கள்னு சொன்னால் பதிலையே பேசி கொண்டிருப்பாங்க. ஏன்னா வேதவசனம் பதிலாக இருக்கிறது. தங்களுடைய பிரச்சனைக்கான பதில் அவர் வாயை திறந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள ஸ்டாப் பண்ணவே முடியாது, அவங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது, முடியவே முடியாது. பாருங்கள், எனக்கு ஞாபகம் இருக்குது, எத்தனை பேர் என்னென்ன பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் முடியாது. ஏன்னா நான் பதிலே பேசிகிட்டு இருக்கிறேன், என்ன ஆகுன்றதே பேசி கொண்டிருக்கேன். இவங்க சொல்கிறத பேசுகிறது இல்லை, இவங்க என்னத்தையாவது ஒன்று கொண்டாந்து என்னத்தையாவது போட்டு என்னத்தையாவது பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஒன்றும் நடக்கவே நடக்காது, இன்றைக்கும் நடக்காது, என்றைக்கும் நடக்காது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அதுதான் நடக்கும். இப்போ இதுதான் அதிகாரம். பாருங்கள், அதிகாரம்னு சொன்னால் வெளிப்பாட்டிலிருந்து உண்டாகிறது. வெளிப்பாடு இல்லைன்னா எந்த அதிகாரத்தையும் ஒருவன் வெளிப்படுத்த முடியாது. எனக்கு என்ன உண்டாயிருக்கிறதுன்ற ஒரு அறிவு இருந்தால் தான் அதை உபயோகப்படுத்த ஆரம்பிப்பான்.